எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பத்தூர்ல இருக்க பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். சோழா டைனாஸ்டியால கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஐதீகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகத்தை வந்து இங்க வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோஷம் இருக்கோ, இல்ல ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கோ, அது எல்லாமே நீக்கப்படும். நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மாக்கு வந்து 2 கோயில் தான் மொத்தமே ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுல இது ஒன் ஆஃப் த கோயில். முதல் கோயில் வந்து புஷ்கர்ல இருக்கிற ராஜஸ்தான்ல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க திருப்பத்தூர்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இங்க நான் இப்பதான் உள்ள போய் பெருமாள் கும்பிட்டுட்டு வந்தேன். இங்க வந்து என்னோட ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணேன். அங்க வந்து இதுல பூஜை பண்ணி ஒரு மஞ்சள் மாதிரி தடவி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம பாக்குறோம்ல, இங்க எல்லாருமே ஒரு 36 வழக்கு ஏத்துறதா நம்பி கடவுள் வழிபாடு பண்றாங்க. நீங்க கும்பகோணம், ஸ்ரீரங்கம், இல்ல சிங்கானூர், திருச்சி இதுகிட்ட இருந்தெல்லாம் ரொம்ப பக்கத்துல. திருச்சில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், சமயபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர். நாங்க வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்தோம். ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்து. ஸோ கண்டிப்பா இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோயில். நிச்சயமா இது வந்து நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடும் அப்படின்னு நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த கோயிலோட வரலாறை பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா, பிரம்மாக்கு வந்து ஒரு சாபம் ஏற்பட்டுடுது பார்வதியினால. அப்போ வந்து சாப விமோச்சனத்துக்காக சிவனை அணுகும் போது பார்வதியோட அனுமதியை வாங்கிக்கிட்டு பிரம்மாக்கு வந்து இங்க ஒரு சன்னதி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இதை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். இதோட மெயின் இது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்தை வச்சு நம்ம வழிபாடும் போது நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ நீங்க கண்டிப்பா ஸ்ரீரங்கம், திருச்சி இந்த ஏரியால இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை ஒரு வாட்டி கண்டிப்பா வந்து பாருங்க. நிச்சயமா உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல வழி கொடுக்கும். இப்ப நீங்க பின்னாடி பாக்குறது தான் கங்கை கொண்ட சோழபுரம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயில். ரொம்ப கல்ச்சுரலி ரிச்சான ஒரு கோயில் இது. இந்த கோயில் வந்து ராஜேந்திர சோழனால 1035 ஆண்டு, தட் இஸ் 1035 ADல கட்டப்பட்டது. ராஜேந்திர சோழன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜராஜ சோழனோட புள்ள. கங்கையோட வெற்றி படையை கொண்டாடுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த மாபெரும் வெற்றியை வரலாறு மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ராஜேந்திர சோழன் 3 விஷயம் செஞ்சாரு. ஒன்று வந்து ஒரு புதிய தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் ஒரு புதிய கோயில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம், அப்புறமா ஒரு புதிய ஏரி சோழகங்கை அப்படின்றது. இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் சிறப்பு விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பின்னாடி பார்த்துட்டு இருக்க இந்த விமானம் வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி அமைச்சிருக்காங்க. சிவலிங்கமோட ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விமானத்தோட உயரம் வந்து 167 feet, அதாவது 167 அடி. ராஜேந்திர சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை விட இந்த விமானம் பெருசா இருக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து அவரோட தந்தை கட்டியது அப்படின்றதுக்காக அதை விட இது வந்து கொஞ்சம் ஒசரம் கம்மியாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை சுத்தி வரும்போது மக்கள் எல்லாம் வெயில் படாம நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2 அடுக்கு மாளிகையை வந்து கட்டியிருந்தாரு.